விவேக் சார் உயிரோட இல்ல, ஆனா படம் ஃபுல்லா விவேக் சார் இருக்காரு. ரஹ்மான் சார் ஆல்வேஸ். எனக்கு அனிருத் சாரோட மியூசிக்கும் பிடிக்கும், பட் ரஹ்மான் சார் தான் எப்பயுமே. அனிருத் மியூசிக் எப்படி போடுறோம்? ஏஆர் ரஹ்மான் தான் உள்ள கலக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தான் உள்ள கலக்கிட்டு இருக்கு. இந்தியன் 2 நல்லா தான் இருக்கு, பட் இந்தியன் 3 வந்துச்சுன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். சத்தியமா எனக்கு இப்போ விவேக் சார் இல்லைன்ற ஃபீல் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ஓ அது இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா மனோபாலா சார் இருக்கட்டும், விவேக் சாரா இருக்கட்டும், இன்னொருத்தர் போலீஸ் ஆஃபீஸரா இந்தியன் 1ல வந்தார்ல அவரா இருக்கட்டும், 3 பேருமே இப்போ எங்க கூட இல்லைன்ற ஃபீலிங் எனக்கு சுத்தமா இல்லை. படம் ஃபுல்லா அவர் தான் இருக்காரு. ஆப்வியஸ்லி கமல் சாருக்கு அப்புறம் அதிகமா இருக்கிறது சித்தார்த் சார் தான். எஸ்ஜே சூர்யா சாரோட பர்சன் வந்துட்டு இதில் கம்மி தான். பார்ட் 3ல தான் அவருக்கு இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சங்கர் சார் தான் அப்படின்றத பல மடங்கு அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம சமூகத்தில் மற்றவங்க மாறணுன்றதை தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. எனக்கு வந்து வாவ் அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்படி ஒரு மனுஷனால 28 வருஷத்துக்கு அப்புறம் அதே இம்பேக்ட், அதே மாஸ், அதை வந்து இன்னும் ட்ரிபிள் த மடங்கு கொடுக்க முடியும்னு ஒரு என்ன சொல்ற எக்ஸைட்மெண்ட், இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது. The most expected film of the Hollywood career Indian 3. அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. KGFலாம் வந்து இந்தியன் 3க்கு வந்து செருப்புக்கு சமானம், அந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆகும். பயங்கர பிரம்மாண்டமா இருந்தது சங்கர் சார் படம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப திருப்தி. கமல் சார் படம் தான் சேஞ்சிங் இருக்கும், சேஞ்சிங் கரெக்டாக இருக்குது. இந்தியன் 1 இந்தியன் 2 சேஞ்சிங், இந்தியன் 2க்கு நிறைய சேஞ்சிங் அருமையாக இருக்குது. தாத்தா சூப்பர். ஓகே, நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்தியன் 2 பிரமாதம், இந்தியன் 3 அதோட பிரமாதமா வர வாழ்த்துறேன். இந்தியன் 2 நல்லா தான் இருக்கு, பட் இந்தியன் 3 வந்துச்சுன்னா இன்னும் வேற லெவலில் இருக்கும். நம்ம என்ன எதிர்பார்த்து உள்ளே போனோமோ அதுக்கு 2 மடங்காக இருக்குது. கமல் சாருடைய என்ட்ரியிலேருந்து எல்லாருமே சங்கர் சார் தான் அப்படின்றத பல மடங்கு அதை நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். படம் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது. ஓகே தான் ப்ரோ, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. கமல் சார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. பாத்திரிக்கு லீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத்திரி நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட். தாத்தா எப்படி மிரட்டி விட்டுருக்காரா? தாத்தா மிரட்டுறாரு. மிரட்டலன்னா என்ன சொல்றதுன்னா, இந்தியன் 3 தான் உண்மையான மிரட்டல் இருக்குன்றத இந்தியன் 2ல ஒரு ட்ரைலராக காமிச்சிருக்காரு. நல்ல அலற விட்டுருக்காரு தாத்தா. படம் ஓகே, ஒரு வாட்டி பார்க்கலாம். ரொம்ப எதிர்பார்த்துலாம் வர முடியாது படத்துக்கு. இன்னொன்று கமலஹாசன் சாரோடைய நடிப்புன்றது வேற லெவல், அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இந்த வயசுலையும் நல்லா நடிக்கிறாரு. அவர் அரசியலை விட்டு இந்த படத்திலேயே தொடர்ந்து நடிக்கலாம். இல்லையே, சூப்பராக இருந்துச்சு. லேக் எங்கேயுமே இல்லை. என்ன சொல்றது பிரதர், ரொம்ப நோண்டி இது குறை கண்டுபிடிக்கிறது தான் அது லேகாக இருக்கும். நான் வந்து படத்தை ஒரு சினிமாவில் போகிற ஒரு ஃபேனாக என்ஜாய் பண்ண செம்மையாக இருந்துச்சு. ஒரு சில சீன்ஸ் தான் லேகாக இருக்கு, மற்றபடி படம் ஹோல்சமாக நல்லா இருக்கு. இந்தியன் படம் பண்ணும்போது எந்த டெக்னாலஜி கிடையாது. அப்போவே வந்து சாங்கில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பார். இப்போ டெக்னாலஜி சொல்லவே வேண்டாம். உதாரணத்துக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், விவேக் சார் உயிரோட இல்லை, ஆனால் படம் ஃபுல்லாக விவேக் சார் இருக்கார். ஸோ இது விட வேறு எக்ஸாம்பிள் வேறு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ டெக்னாலஜியாக வந்து சங்கர் சார் வந்து இன்றைக்கி இருக்கிற யூத்துக்கு என்ன வேணுமோ, என்ன அப்டேட்டில் இருக்காரோ அதில் கரெக்டாக இருக்கார். அனிருத் மியூசிக் எப்படி போடுறோம்? ஏஆர் ரஹ்மான் தான் உள்ள கலக்கிட்டு இருக்காரு. ஏஆர் ரஹ்மான் தான் உள்ள கலக்கிட்டு இருக்காரு. எல்லா தியேட்டர்ல வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ரஹ்மான் சார் ஆல்வேஸ். எனக்கு அனிருத் சாரோட மியூசிக்கும் பிடிக்கும், பட் ரஹ்மான் சார் தான் எப்பயுமே. மியூசிக் ஓகே தான். எமோஷனல் பிஜிஎம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அனிருத்தோடது நல்லா இருந்துச்சு. இந்தியன் 1க்கு அப்போ இருந்த டாப் ரஹ்மான் சார் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற ஒரு இந்த ஜென் கிட்ஸ்க்கு எல்லாருக்குமே இப்போ அனிருத் சார் ரொம்ப பிடிக்குது. இப்போ ரஹ்மான் சாராக இருக்கட்டும், இளையராஜா இருக்கட்டும், எல்லாருக்கும் எனக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு அனிருத் சார் ரொம்ப பிடிக்கிறனால அவரை வச்சு பண்ணிங்க. ஆனால் ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணலன்னு யார் சொன்னாங்க? அவரோட இந்தியன் 1 தீம் மியூசிக் எல்லாமே இந்த படத்தில் இருக்கு. அதுக்கு தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் அனிருத் கொடுத்துருக்காரு, தவிர அந்த தீம் மியூசிக்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கு. அனிருத் சார் மியூசிக் பண்ணியிருக்காங்கிறது இப்போ இந்தியன் வந்து ரஹ்மான் சார் பண்ணார். அப்போவே எல்லா சாங்கும் ஹிட்டு தான் அப்போத்த ட்ரெண்டுக்கு. இப்போ ட்ரெண்டுக்கு வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப டஃப்பு. ஏஆர் ரஹ்மான், அனிருத் அப்படிங்கும்போது அந்த பேரை வந்து அவர் காப்பாற்றி ஆகணும்ல அனிருத். ஸோ இப்போ இருக்கிற யூத்துக்கு ஜெனரேஷனுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவர் அணி வந்து மிரட்டி எடுத்துருக்காப்புல. அவர் கிடைத்த வாய்ப்பு வந்து வேறு லெவலில் அதை காமிச்சிருக்காரு. ஆமாம், நீங்கள் எல்லோரும் தயவுசெய்து கண்டிப்பாக மறக்காமல் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அனிருத் முன்ன இருந்த மூவிஸ்லாம் விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப ஆவரேஜாக இருந்துச்சு. இந்த மாதிரி அனிருத்துன்னு பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இந்தியன் 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஹ்மானோடைய கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா எந்திரன், சிவாஜி இதெல்லாம் வந்து ரஹ்மான் பண்ணது. இது அனிருத் பண்ணது. அனிருத் வந்து எப்பயுமே ஓப்பனிங் பிஜிஎம், இப்போ லேட்டஸ்ட்டாக படம் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஓப்பனிங் பிஜிஎம் நல்லாயிருக்கும். பட் இதில் அது கம்மி, மியூசிக்ன்றது ஒரு கம்மி தான். நான் வந்து விவேக் சாருக்கு உடைய பாடி லாங்குவேஜ் எல்லா படத்துலையும் ஒன்று இருக்குது. சரி, நான் அவர் கூட நிறைய நடிச்சிருக்கேன். நான் அவர் கூட எல்லாமே இண்டிவிஜுவல் காமெடி தான் பண்ணியிருக்கேன்.
பட் இந்த படத்தை பொறுத்தளவு வந்து விவேக் சாருக்குன்னு ஒரு பாடி லாங்குவேஜை வந்து சங்கர் சார் கிரியேட் பண்ணியிருக்காரு. இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் பார்க்கணும், இப்படி தான் சிரிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு, ஏன்னா இது ஒரு ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு. அப்போ நான் ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட விவேக் சங்கர் சார் சொல்லுவார், நோ 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 பாபு, இது வந்து நார்மல் விவேக் சார் கிடையாது, இது சங்கர் படத்தில் நடிக்கிற விவேக் சார். ஸோ இதோட கேரக்டர் இப்படி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு அசைவும் வந்து சங்கர் சார் சொல்லி கொடுத்து அவர் சொன்னது தான் அப்படியே நான் பண்ணியிருக்கேன். மறைஞ்ச ஆக்டர் விவேக் சார், மனோபால சார் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்களாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க கேஸ்டிங்? எந்த இடத்துல தேவைப்படணுமோ அந்த இடத்துல கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் நடிச்சிருக்காரு, கொஞ்சம் ஏஐல கூட வந்திருக்காரு, ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. பட் இருந்தாலும் அவர் பிரசன்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ண முடியுது நம்மளால. அந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன ஸ்மால் ரோல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் நடித்த விவேக் சார், மனோபால சார், அப்புறம் என்னுடைய கேரக்டர், இது எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுலேயும் கமல் சார் பேசுகிற ஒவ்வொரு பஞ்சுக்கும் வந்து தேட்டரில் விசில் பறக்குது. நானே ரொம்ப ரசிச்சு பாருங்க. சத்தியமாக எனக்கு இப்போ விவேக் சார் இல்லைன்ற ஃபீல் நீங்கள் சொன்னதுக்கு அப்புறம் அது இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா மனோபாலா சார் இருக்கட்டும், விவேக் சாராக இருக்கட்டும், அண்ட் இன்னொருத்தர் போலீஸ் ஆஃபீஸராக இந்தியன் 1ல் வந்தார்ல அவராக இருக்கட்டும், 3 பேருமே இப்போ எங்கள் கூட இல்லைன்ற ஃபீலிங் எனக்கு சுத்தமாக இல்லை. வாய்ஸ்லேருந்து ஃபேஸ் ஃபீச்சர்லேருந்து அவ்வளோ அக்யூரேட்டாக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ சங்கர் சார். எங்களோட லைஃப் ஃபுல்லாமே இந்த படத்தில் நாங்கள் அவரை பார்த்து அவர் இல்லைன்ற குறை எங்களுக்கு இருக்காது. கண்டிப்பாக விவேக் சாரோட ஃபேமிலிக்கு வந்து இது ரொம்ப எமோஷனல் ஹார்ட் டச்சான ஒரு படமாக இருக்கும். கேஸ்டிங்காக சூப்பராக யூஸ் நல்லா பண்ணாங்க, நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. விவேக் சார் வந்து படம் ஃபுல்லாக வர்றது வந்து ஒரு பாசிட்டிவ். எஸ்ஜே சூர்யா சாரோட பர்சன் வந்துட்டு இதில் கம்மி தான். பார்ட் 3ல தான் அவருக்கு இன்னும் நிறைய போர்ஷன்ஸ் இருக்குன்றாங்க. பாபி சிம்மா வந்து சொல்லி ஆகணும். பாபி சிம்மா வந்து அவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர், கமல் சாருக்கு ஆப்போசிட்டாக ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருக்காரு. இது வந்து பாபி சிம்மாவுடைய கேரக்டர் எஸ்ஜே சூர்யா அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். பாபி சிம்மா எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. சித்தார்த் ஆக்டிங் எப்படி? அது சித்தார்த் ஆக்டர் அதுக்குன்னு இல்லை, ஒரு ஆடியன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. சித்தார்த்தும் நல்லா நடிச்சிருக்காங்க. மற்றபடி எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாபி சிம்மா நல்லா நடிச்சிருக்காங்க. எஸ்ஜே சூர்யாக்கெலாம் இந்த பாட்டில் அவ்வளோ இது இல்லை, தேர்ட் பார்ட்டில் மோஸ்ட்லி இருக்கும். படம் ஃபுல்லா அவர்தான் இருக்காரு. ஆப்வியஸ்லி கமல் சாருக்கு அப்புறம் அதிகமா இருக்கிறது சித்தார்த் சார் தான். சித்தார்த்தோடைய நடிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது, அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. என்ன சமுதாயத்தை பத்தி பேசுறாங்க? யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய மெசேஜை கன்வே பண்ணியிருக்காங்க. லைக் நம்ம சமூகத்தில் மற்றவங்க மாறணுன்றதை தாண்டி நம்ம ஃபர்ஸ்ட் மாறணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க. இது பப்ளிக்காக ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய கரப்ஷன் பற்றிலாம் மோஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கரப்ஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக எல்லாமே லீட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிக்கப் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம்னா இது டபுள் சைடாகவே இருக்குது. லைக் இப்போ நீங்கள் வந்து ஒரு கரப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணீங்கனாலும் எப்படி இருக்கும், ஹெல்ப் பண்ணலனாலும் எப்படி இருக்கும்ன்றத ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான், செகண்ட் பார்ட்டில் காமிச்சிருக்காங்க. ஐ திங்க் அதோட கன்க்ளூஷன் தான் தேர்ட் பார்ட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான விஷயத்த சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் மட்டும் ஊழல் கிடையாது, நாடு ஃபுல்லாக ஊழல் அப்படின்றத கரெக்டாக காமிச்சிருக்காரு. மக்கள் இதை பார்த்து மாறணும். இந்தியன் 3 வந்தாலும் இந்தியன் 4 வந்தாலும் மக்கள் மாற மாட்டேங்கிறாங்கன்றதை காமிச்சிருக்காரு. இந்தியன் 1 ரிலீஸ் ஆகும்போது மதுரையில் ஒரு தேட்டரில் ஒரு ஃபேனாக எந்த லெவலுக்கு வந்து விசிட்டெல்லாம் கிழிச்சு போட்டு எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணாரோ அதை விட ட்ரிபிள் தான் மடங்கா இன்னைக்கு வந்து 2 ஷோ அவரே எடுத்து செலிப்ரேட் பண்ணாருன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இவரோட ஃபேன்பா, இவரோட இன்ஸ்பிரேஷன் பாரு, நிறைய பேர் வந்து 6 மாதத்துக்கு ஒரு ஃபேன்ஸ் நான் இவரோட ஃபேன் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. பட் எப்படி ஒரு மனுஷனால தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தருக்கு மட்டுமே ஃபேனாக இருந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. பட் அந்த விஷயத்தை நான் அப்பாட்ட கற்றுக்கிட்டேன். 28 இயர்ஸ் கழிச்சு இந்தியன் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு அந்த டிஃபரன்ஸ் ரெண்டு படத்துக்கு? நம்ம மிஸ் பண்ண நல்ல நல்ல ஆர்டிஸ்டாக வந்து நான் பார்க்குற ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. விவேக் சார், மனோபாலா சார், இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்தியன் 2 வேற மாதிரி இருக்கு, இந்தியன் 1 வந்து வேற மாதிரி இருக்கு. ஆமாம், அதை அடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக. அதெல்லாம் அதில் வந்து ஒரு சோல் நேட்டிவிட்டிலாம் இருந்தது. இது வந்து அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது இல்லாத மாதிரி இருக்குது. சங்கர் சார் வந்து ஒரு 100% பிரம்மாண்டம் கொடுக்குற ஒரு ஆள். இன்னைக்கு ஒரு 70% தான் இதில் பிரம்மாண்டமே இருந்தது. இது 6 மடங்குன்னு சொல்லலாம். 6 மடங்கு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்கு. இந்த படத்தை பொறுத்தளவு வந்து சில படங்கள் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும், இல்லை யூத்துக்கு பிடிக்கும். அப்படி இந்த படத்தை பொறுத்தளவு வந்து வயசு வித்தியாசமே கிடையாது. குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும், யூத்துக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி கமர்ஷியலாக தான் பண்ணியிருக்காரு. இது எல்லாருமே ரசிப்பாங்க. நான் கூட இப்போ உள்ள அந்த யங் ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி தான் அப்படி இருக்கும் அப்படின்னு போனேன். இப்போ நானே ரசிக்கிறேன். எனக்கு 50 வயசாகி போச்சு. நானே வந்து ஒவ்வொரு என்ன அறியாமல் கைத்தட்டி ரசித்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது.
3யோட லீடை தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க எண்டிங்கில். எனக்கு படத்தை விட அந்த 3யோட ட்ரெய்லர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கான ஒரு ட்ரெய்லர் தான் பார்ட் 2 இருக்குமோ அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. வெயிட்டிங் ஃபார் இந்தியன் 3. 3யோட லீடை பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கிடுச்சு அது. அப்போ இப்போ அடுத்தப்பில் 1 மணி நேரத்தில் போட்டால் நல்லா இருக்குமே. ஆனால் அது வந்து 2025ன்ட்டாங்க.